ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வண்டி வந்து போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வீட்டுக்காரங்க வண்டி அடிக்கடி ரிப்பேர் வந்து ஆகிட்டுருக்கா. அதனால் சரி புது வண்டியை எடுத்துருவோம், போய் கொட்டேஷன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் கடன்னு சமைச்சிட்ருக்கேன். என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய சாம்பார் வந்து செஞ்சுட்டு சைடிஷ்க்கு வந்து காராக்கருணை வறுவல் தான் வந்து செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் மாங்காய் இருக்கா, சரி கொஞ்சமாக வந்து டக்குன்னு ஒரு ஊறுகாய் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து ரெடி பண்ணலான்னு தான் இருக்கேன். மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? அதுக்கு வந்து மாங்காய் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். இது போல் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வந்து வானல் வந்து சேர்த்துட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதில் கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் வந்து சேர்த்து நல்லா வதக்கிப்போம். எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினோடனே அதில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். இப்போ நல்லா வந்து வெந்துட்டு பாருங்கள். சூப்பராக வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டு நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். உடனே வந்து நம்ம சாப்பிடலாம். அப்படியே வந்து சமைச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி பக்கம் வந்து கிளம்பிட்டோம். புது வண்டி பார்க்கும்போது எல்லா வண்டியுமே அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த வண்டி எடுக்கிறதுன்னு தெரில. சரின்னு அப்படியே வந்து பார்த்துட்டு வண்டிக்கு வந்து கொட்டேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வந்து சொல்கிறோன்ட்டு நாங்கள் எந்த வண்டி சூஸ் பண்ணியிருப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.